வணக்கம். இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அது மூல நோய். அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இந்த மூல நோயின்றது இருக்குது. ஏற்கனவே நம்ம இந்த மூல நோய்க்கான காரணங்கள் என்ன, எதனால இந்த மூல நோய் வருது, அதை எப்படி எளிமையாக நம்ம சரி பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த மூல நோய்க்கான ஒரு மருந்தையும் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இந்த மூல நோய்க்கான வெளிப்பூச்சு மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த வெளியில் ஒரு சதை பகுதி, கட்டி பகுதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒரு எரிச்சல், வலி, நமைச்சல் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அந்த கட்டியினுடைய வீக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயும் வலி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆசன வாயில் வரக்கூடிய கட்டி, வீக்கம், வலி, எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளுக்கான ஒரு வெளிப்பூச்சு மருந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பயன்படுத்த போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டங்கத்திரி செடியினுடைய பூக்களை தான். பொதுவாக இந்த கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா தரிசு நிலங்களில், குப்பை மேடுகளில், கரிசல் மண், வண்டல் மண், செம்மண் எல்லா இடங்கள்லையுமே தானாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. இந்த கண்டங்கத்திரி செடி பார்த்தோன்னா முழுக்க முட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடி இது. இதனுடைய பூக்கள் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக நீல நிறத்தில் இருக்கும். இது கத்திரிக்காய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடி. இதனுடைய காய்கள் பார்த்தோன்னா கத்திரிக்காய் மாதிரியே சின்னதாக இருக்கும். அதாவது நம்ம சுண்டைக்காவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதனுடைய பழுத்த காய்கள் பார்த்தோன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த கண்டங்கத்திரியினுடைய இலை, பூ, பழம், காய், பட்டை, வேர், விதைன்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்தது. பொதுவாக இந்த மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கண்டங்கத்திரியினுடைய சமூலத்தை கொண்டு மருந்து செய்கிற பழக்கமும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்குது. இந்த கண்டங்கத்திரியினுடைய பூக்களை கொண்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த மருந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கண்டங்கத்திரியினுடைய இலைச்சாரை கொண்டு நம்ம ஆசன வாயை கழுவும் பொழுது அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த அரிப்பு, நமைச்சல், வீக்கம், வலி கூட சரியாகும். சரி, இப்போ இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நாம் முதல்ல இந்த கண்டங்கத்திரியினுடைய பூக்களை சேகரித்து எடுத்துக்கணும். நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூக்களையும் சேகரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயாரிச்சுக்கலாம். இதுதான் கண்டங்கத்திரியினுடைய பூக்கள். இந்த பூக்கள்லேயே பார்த்தோன்னா தெரியும் அதிகமாக முட்கள் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே முட்கள் இருக்கும். பார்த்து நம்ம இதை பறித்து எடுத்துக்கணும். பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு செடி வகை தான் இந்த கண்டங்கத்திரின்னு சொல்லக்கூடியது. சில நாட்டு மருந்து கடைகளையும் இந்த காய்ந்த பூக்கள் நம்ம வாங்கிக்க முடியும். அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோட பாதாம் எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த பூக்களை நம்ம பாதாம் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்ச போகிறோம். அதாவது பாதாம் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா அதிகமாக வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த ஒரு எண்ணெய். அது மட்டும் இல்லாமல் உடலில் வீக்கங்கள், வலிகள், நோய் தொற்றுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே சீராக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைந்த எண்ணெய் இது. ஆசன வாயில் வரக்கூடிய வீக்கங்கள், வலிகளுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கக்கூடிய எண்ணெயாகவும் இது இருக்கும். வைட்டமின் இ சத்துக்கள், வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்ததாகவும் இது இருக்குது. ஆசன வாயில் வரக்கூடிய அந்த வீக்கங்களை கரைக்கக்கூடிய ஆற்றலும் நிறைந்ததாகவும் இந்த பாதாம் எண்ணெய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஆசன வாயில் வெடிப்பு, புண்ணு, எரிச்சல் இருக்கும். அதுக்குமே நல்ல ஒரு மருந்தாகவும் இந்த பாதாம் எண்ணெய் இருக்கும். அதனால் இந்த எண்ணெயோடைய நம்ம இந்த பூக்களை சேர்த்து காய்ச்சிரும். ரொம்ப கருகிடக்கூடாது, ரொம்ப பார்த்து சிறுதியில் தான் இதை நம்ம காய்ச்சணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் எண்ணெய் பார்த்தோன்னா உடலில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்குது. பொதுவாகவே ஆசன வாயில் வரக்கூடிய இந்த வெடிப்பு, மூலம் சார்ந்த பிரச்சனைகளை உடலினுடைய வெப்பம் அதிகரிக்கும் போது வரக்கூடிய ஒரு பாதிப்பு, அதுக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் இந்த பாதாம் எண்ணெய் இருக்குது. உடல் சுட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடியதாகும் இந்த பாதாம் எண்ணெய் இருக்கு. இப்போ பார்த்தோன்னா இந்த பூக்கள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை 2லேருந்து 3 தடவை ஆசனவாய் பகுதிகளில் அந்த வீக்கம், வலி, எரிச்சல், புண் இருக்கக்கூடிய இடங்களில் பூசிட்டு வரும் பொழுது மூலம் சார்ந்த பிரச்சனைகள், அதனால வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து மெல்ல நம்ம வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாமல் உணவில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யணும், உள்ளுக்கு என்ன மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது வேற ஒரு வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்காதவங்களும் பாருங்கள். பாதாம் எண்ணெய் கிடைக்காதவங்க நல்லெண்ணெயிலையும் இதை செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் பாதாம் எண்ணெயோட இந்த கண்டங்கத்திரி பூவை சேர்த்து நம்ம தயார் பண்ணி பயன்படுத்தும் பொழுது அந்த கட்டி, வீக்கம் குறையிறத விரைவாகவே நம்ம பார்க்க முடியும். எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள், கட்டி, வீக்கம் மாதிரியான பிரச்சனைகள் குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். மூலத்துக்கான ஒரு வெளிப்பூச்சி மருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.